வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸில் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். மல்லி 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 மல்லி. மல்லியம்மா, சொல்லு வெண்பா. டாடாவை பார்த்தீங்களா? நான் அழுதுட்டு தூங்கிட்டேன்னு என்னை கூட்டிட்டு போகாம போயிட்டீங்களே. அது குழந்தைங்கள பொதுவா அங்கெல்லாம் கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க டாடாவை பார்த்தீங்களா மல்லியம்மா? பேசுனீங்களா? ஆ, நான் அதுக்கு தானே போனேன். பார்த்தேன் வெண்பா, பேசுனேன். என்ன மல்லியம்மா சொன்னாரு? அது அது வந்து போனதும் வெண்பா குட்டி எப்படி இருக்கா, அவளை அழ வேண்டான்னு சொல்லுனுதான் சொன்னாரு. நாளைதுன்னு சொன்னீங்களா மல்லியம்மா? சச்சா, அப்படியெல்லாம் சொல்லல வெண்பா. அப்புறம் அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாருல்ல. அப்புறம் மல்லியம்மா, டாடாவை அவங்க அடிச்சாங்களா என்ன? இல்ல இல்ல, அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க வெண்பா. டாடா தான் தப்பே பண்ணலையே. பின்ன எதுக்குமா கூட்டிட்டு போயிருக்காங்க? அது வந்து பொய்யா பொய்யா கேஸ் கொடுத்திருக்காங்க. இது ஜஸ்ட் விசாரணை தான். விசாரிச்சுட்டு நாளைக்கே விட்டுருவாங்க. நிஜமா? ஆமா வெண்பா, அவர் தான் சொன்னாரு. டாடாவை ரொம்ப மிஸ் பண்ற மல்லியம்மா. மல்லியம்மா, ஒன்னும் இல்லடா, கண்ணில் தூசி. ஏசி ரூம்ல எப்படி தூசி வரும்? என்னால வேணான்னு சொல்லிட்டு நீங்க ஏன் அழுவுறீங்க? நீங்களும் டாடாவை மிஸ் பண்றீங்களா மல்லியம்மா? ஆமாடா. நாளைக்கு தான் வந்துருன்னு சொல்லிட்டார்ல, ஃபீல் பண்ணாதீங்க மல்லியம்மா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்ல சொன்னாரு. என்ன மல்லியம்மா? வெண்பா குட்டி என்ன நினைச்சு ஃபீல் பண்ணி சாப்பிடாம இருப்பா. அவளை சமத்து புள்ளையா சாப்பிட சொல்லு மல்லின்னு சொன்னாரு. நான் சாப்பிடலன்னு டாடா கிட்ட சொன்னீங்களா? நான் ஏன் சொல்றேன், உன்னை பத்தி அவருக்கு தெரியாதா? அவர் தான் சொன்னாரு. டாடா சாப்பிட்டாரா மல்லியம்மா? அங்க ஸ்டேஷன்ல வாங்கி கொடுப்பாங்க வெண்பா. அவரு சாப்பிடாம தான் இருந்தாரு. நான் வெண்பாவை சாப்பிட வச்சிட்டேன்னு சொன்னேனா, அதுக்கப்புறம் தான் அவர் சாப்பிட்டாரு. நிஜமாவா மல்லியம்மா? நீ அப்பாவை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு எனக்கு தெரியும் வெண்பா. இந்த நேரத்துல உன்கிட்ட நான் நிச்சயமா போய் சொல்ல மாட்டேன். சரி வா, சாப்பிட போலாம். அக்கா வந்துட்டு போனா, ஆனா மல்லி வராம இருக்க மாட்டாள. மல்லி வரணும்னா அக்கா கூட வந்திருக்கலாம். இப்போ இந்த நேரத்துல அக்கா கூட வர்றதுக்கு ஈகோ பார்த்துட்டு வராம இருந்திருப்பாளோ. ச்சே, மல்லி அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. ஒருவேளை வெண்பா தனியா இருப்பாளேன்னு அவளுக்கு துணையா வீட்லயே இருந்திருப்பாளோ. ஆமா, கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். வெண்பாவ அக்கா பார்த்துப்பாதான். ஆனா மல்லி தானே வெண்பாக்கு ஸ்பெஷல். மல்லி கிட்டதான் அவன் நல்லா ஒட்டிக்குவா. அவகிட்டதான் இவ என்ன நினைக்கிறா, என்ன ஃபீல் பண்றாங்கறத ஷேர் பண்ணுவா. மல்லியும் அவ தன்னோட பொண்ணு மாதிரியே வெண்பாவை நல்லா கவனிச்சுப்பா. மல்லிய நேர்ல பார்த்து வெண்பா எப்படி இருக்கான்னு கேட்டிருந்தா கூட மனசு கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கும். மல்லிய பார்க்க ஏற்பாடு பண்ணுன்னு அக்கா கிட்ட நான் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். ஆனா அப்ப இதை யோசிக்காம போயிட்டேனே. மல்லிமா, மல்லிமா, மல்லிமா எந்திரிங்க.
எந்திரிங்க மல்லிமா. வெண்பா என்னாச்சு? டாடா தான் மல்லிமா கதவு தட்டுறாங்க. கதவு போய் திறங்க. டாடா கதவை தட்டுறாரா? இல்லையே வெண்பா. ஐயோ தட்டினாங்கம்மா, எனக்கு சத்தம் கேட்டுச்சு. வாங்கம்மா போய் கதவு திறப்போம். டாடா பாவம். வெண்பா நடுராத்திரி எல்லாம் ஸ்டேஷன்ல விட மாட்டாங்க. நீ அவரை பத்தி நினைச்சிட்டே தூங்குன இல்லையா, அதான் கனவு வந்திருக்கும். நாளைக்கு எப்படியும் டாடாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். நீ கவலைப்படாம படுத்துக்கோ. ம்? சொன்னல வாங்க. ஏய் வெண்பா பாத்து. வெண்ணிலவு சாரல் நீ, மல்லி வீசும் குளிர் காதல் நீ. வெண்பா வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ. ஆசை டாடா. வந்து ஆசை தீர டாடா வெண்பா 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 என்னங்க எப்படிங்க நீங்களே வந்துட்டீங்களா? என்னால நம்பவே முடியல. எப்படி? என்னாலே நம்ப முடியல மல்லி. என்னால அங்க இருக்கவே முடியல. உங்க கூடவே இருந்தப்போ எனக்கு பெருசா தெரியல. ஆனா அங்க தனியா இருந்தப்போதான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு புரிஞ்சது. எப்படிங்க விட்டுட்டாங்களா? அவ்வளவுதானா? அவங்க எங்க விட்டாங்க, நான் தான் ஓடி வந்துட்டேன். ஒரு நிமிஷமாவது உங்க முகத்தை பார்த்துட்டு போயிடலாம் தான் ஓடி வந்தேன். என்னங்க இது? ஓடி வந்துட்டேன்னு சொல்றீங்க? ஏதாச்சும் பிரச்சனை ஆக போகுது. இல்ல பாத்துக்கலாம் மல்லி, விடு. வெண்பா டாடாவை தேடினியா? மிஸ் பண்ணியா? ஆமா டாடா. பாவங்க ரொம்ப நேரம் அழுதுட்டே இருந்தா. அவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. உன் கூட இருந்தா அவ நல்லா இருப்பா, சமாதானம் ஆயிடுவா. எனக்கு நல்லாவே தெரியும். ஆ, நான் உங்களை பார்க்க வந்தேங்க. எப்போ மல்லி? நீ வந்திருப்பிய, ஏன் வரலன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை நான் நிஜமாவே சீட்டிங் பண்ணிட்டேன்னு நீயும் நினைச்சிட்ட போல, அதான் வரலையோன்னு யோசிச்சேன். ஏங்க அப்படி சொல்றீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நான் வந்தேங்க, ஆனா உங்களை பார்க்க விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மல்லி அழாத அழாத. அதான் நானே உங்களை பார்க்க வந்துட்டேன்ல. அழாத. வெண்பாவை பத்திரமா பாத்துக்கோ மல்லி. உனக்கு சொல்லணும்னு இல்ல, ஆனாலும் என் மனசு நிம்மதிக்காக சொல்றேன். வெண்பாக்கு நீதான், நீ மட்டும்தான் இருக்க. எந்த சூழல்லையும் இவனை விட்டுறாத மல்லி. இதெல்லாம் நீங்க சொல்லணுமாங்க? சாரிங்க, உங்களை உள்ள கூட கூப்பிடாம வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். வாங்க உள்ள வாங்க. மல்லி நான் போறேன். சரி நான் போறேன். இல்லங்க, போகாதீங்க. இல்ல மல்லி, நான் போய்தான் ஆகணும். போறேன்னு முதல்ல சொல்லாதீங்க. நான் உங்களை விட மாட்டேன், நான் போக விட மாட்டேன். நீங்க ஏன் கூட தான் இருக்கணும். போகாதீங்க. டாடா நான் விட மாட்டேன், உங்களை நான் விட மாட்டேன். போகாதீங்க, விட மாட்டேன். போகாதீங்க, போக விட மாட்டேன், விட மாட்டேன். பயமா இருக்கு. நீங்க இங்கதான் இருக்கணும். நான் உங்களை விட மாட்டேன். போகாதீங்க. என்னங்க மல்லி, போகாதீங்க. மல்லி, அம்மாடி மல்லி, 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 என்ன? ஏய், என்ன பிள்ளை, என்னாச்சு? ஏய், அவர் எங்க ஏய், போய் மல்லி, ஏய், என்ன? என்ன பிள்ளை, என்ன ஆச்சு? இங்க பார், இங்க பார், என்ன? அவரு 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 ஏய், மல்லி, என்ன ஆச்சு உனக்கு? அவரு அடிக்க
வெயில மண்ட வெடிக்கையில மனசு துடிக்கையில சென்னை சில்க்ஸ் மெகா சேல் சம்மர் சேல் chill out sale சென்னை சில்க்ஸ் மெகா சேல் வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.